ஐயோ என்னையா இது? என்னாச்சுப்பா? பாத்தியாயா? உண்மைதான் போல. ஒண்ணு சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல. ஏங்க, இங்க யாராவது வைத்தியர் இருக்கீங்களா? யாராவது வைத்தியர் இருந்தா கூப்பிடுங்களா? பாரு யாராவது வைத்தியர் இருந்தா பாரு கொஞ்சம். பாரு கொஞ்சம் சீக்கிரம். பாருங்க. கொஞ்சம் பாருங்க. பாருங்க. பாருங்க வைத்தியரை பாருங்க. வந்துடுறா. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, மருந்து பறிச்சுட்டு வரேன். ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் வாங்களே. சீக்கிரமா வாங்க. வேற யாரும் இந்த சாப்பாடு சாப்பிடல? இல்ல யாரும் சாப்பிடல. யாரும் சாப்பிடாதீங்க. சரிப்பா. இந்த புள்ள சொன்னது யாரும் உண்மை. சாப்பிடாதீங்க. சாப்பாடு விஷமா இருக்கு. பாத்தியா? பாத்தீங்களாயா? வைத்திரியா இப்ப ஒண்ணும் ஆகாதுல்ல, சரியாயிடும்ல? பச்சளை மருந்து கொடுத்துருக்கோம்ல, வளைச்சுக்குவாங்கம்மா. ஆ, அம்மா அம்மா இங்க பாருமா. அம்மா, அம்மாடி, பாரு கண்ணை திறந்து பாரு. பாருமா. மாமா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஆகல. இல்லம்மா, நாங்க நல்லா இருக்கோம். ஒண்ணு சாப்பிடல. எங்களுக்கு ஒண்ணு ஆகலம்மா. நீ நல்லா இருக்கல்ல, உனக்கு ஒண்ணும் இல்லையே. எனக்கு இருக்கிற ஒத்த ரத்த உறவு நீங்கதான். உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அம்மா, நீ யாருமா? எனக்கு தெரியலையா மாமா? தெரியலையம்மா. நான் தான் மாமா செந்தில் மாவ. செந்தில செந்தில் மாவடா? ஆமா செந்தில் மாமா. மாவடா நீ? ஆமா மாமா. சின்ன பொண்ணா உன்னை பார்த்ததுமா, இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட. ஆமா மாமா. மாமா நீங்க மச்சானுங்க சித்தி எல்லாரும் திருவிழாக்கு வந்திருக்கிறதா செய்தி தெரிஞ்சுச்சு. அதான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியாடா? ம். அப்புறம் ஊருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை மாமா. என்னைய ஒதுக்கி வச்சிருக்காங்க. என்ன சொல்ற இவ? கோயிலுக்குள்ள என்னைய விட மாட்டாங்க. சரி நீங்க வெளிய வருவீங்களே, அப்போ உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போவோன்னு இந்த பக்கமா வந்தேன்னா பள்ளி சோத்துல விழுந்துருச்சு. அப்பவே சமயக்காரட்ட சொன்ன மாமா, அவர்தான் கேட்கல. மாடி, அண்ணா அழாத, நான் அவளுக்கு ஒண்ணும் இல்ல. வாமா வா. பாத்து எழுந்து பாத்து எழுந்துங்க. பார்த்து இங்க மெதுவா. பாருங்க, இந்த பொண்ணை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. நாம இத்தனை பேர் சாப்பிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? சின்ன பிள்ளைல இருந்து பெரிய மனுஷன் வரைக்கும் சாப்பிட்டு இருப்போம். இந்த பொண்ணு மட்டும் சரியான நேரத்தை வந்து தடுக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? ஊரே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு நாமெல்லாம் நன்றி சொல்லணையா? ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குயா. அந்த பிள்ளைகிட்ட நாங்க யாரும் பேசக்கூடாதுயா. என்னையா ஊர் கட்டுப்பாடு? என்ன ஊர் கட்டுப்பாடுங்கிற? இல்ல ராமச்சந்திரா, அட, உங்க ஊர் கட்டுப்பாட்டை தூக்கி குப்பையில போடுங்கம்மா. அந்த பொண்ணு கட்டுப்பாடுன்னு உதவி நின்றுதா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? நம்ம எல்லாரும் செத்தே போயிருப்போம். அம்மா, வேற சாப்பாடு ரெடியா இருந்தும் உன் கையால நீதான் எல்லாருக்கும் பரிமாறுற. பாருங்க, உங்க ஊர் மாப்பிள்ள நான் சொல்றேன். என் மேல மரியாதை இருந்தா நான் சொல்றத கேளுங்க. மாப்பிள்ளையே சொன்னதுக்கு அப்புறம் என்னப்பா, இத்தனை வருஷமா நாம அந்த பிள்ளைய ஒதுக்கி வச்சிருந்தோம். இவன் அப்பம் பண்ண தப்பு அவனோட போச்சு. இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? இது முறையான பேச்சு. ஏத்தா,
நீ தான் இன்னைக்கு இந்த பந்தியில சாப்பாடு பரிமாற போற. போதுமா? ஆ, சொந்த பந்தம் நாங்க இருக்கும்போது வார்த்தைக்கு 100 தடவை சொந்தம்னு யாருமே இல்லைன்னு சொல்றது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. நீ வந்து எங்க வீட்டுல ஒரு ஆளா இருமா. விஜய், ஏன் அழுற விஜய்? இல்ல சித்தி. இந்த மாதிரி சொந்தம் நாங்க இருக்கோம்னு தட்டி கொடுக்கறதுக்கும் ஆறுதல் சொல்றதுக்கும் எனக்குன்னு யாருமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து பசின்னு இருந்தா ஒரு வாய் சோறு போட்டு கொடுக்க கூட யாருமே இல்ல. ஏய், என்னம்மா இது? பாரு விஜய், விஜய், அழாத. அழாதம்மா, அழாத. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அழக்கூடாது. உனக்கு இனிமே எந்த குறையும் இல்ல. நாங்க உன்னை நல்லா பாத்துப்போம். இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க என்ன உறவாக்கிக்கிறோம்னு கூப்பிடுறிய, அந்த சாமி தான் கண்ணை திறந்திருக்கு. நான் வாரேன் மாமா. நல்லதுமா. வள்ளி, அதோட துணிமணிலாம் எடுத்து வை. சரிண்ணா. சித்தி, எங்கிட்ட துணிமணி எல்லாம் இந்த கொடியில காயுதுல 2 தாவணி, 4 ரவிக்க, 2 பாவாடை, அவ்வளவுதான் மாமா. சித்த இருங்க, பையில எடுத்து வச்சுட்டு வாரேன்.